திருச்சபை ஆதரவு திருச்சபைக்கு தேவனை அழைத்து கொண்டு கிருபைக்கான முதலாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் அன்போடு அழைத்த நம்மளுடைய போதகரை அவர்களையும் இன்னும் சபையினுடைய மூப்பர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த வேலையிலையும் உண்மையாகவே மறுபடியும் உங்களை பார்க்கிறது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் நியமித்த அந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு தெரிந்தது அந்த நாள் என்ன நாள்? பெந்தேகோஸ்தே திருநாள் என்று இந்த நாளை நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா கிறிஸ்துமஸ்க்கு சரி, இன்னும் ஈஸ்டரா இருந்தாலும் சரி, ஆண்டோட உயிர்த்தெழுந்த நாள், பிறந்த நாள் என்று நம்ம அதெல்லாம் என்ன பண்றோம், ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுகிறோம். ஆனா அந்த பெந்தேகோஸ்தே நாள் அவ்வளவா என்ன பண்றது இல்லை, வெளிப்படையா சொல்ல போறது கிடையாது, ரொம்ப அது குறித்து. ஆனாலும் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்று என்னை அழைத்திருக்கிறது எனக்கு இந்த சிஎஸ்சி திருச்சபை அன்போடு அழைத்து ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. பெந்தேகோஸ்தே நாளை ஒரு சந்தோஷமா ஆசரிக்கிறது. நம்ம இந்த நேரத்தில் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. ஆவியானவரை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடத்துல உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கொஞ்சம் நல்ல உற்சாகமாய், எப்படி உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி தேவனை துதித்து நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே என் தேவராமியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவராமியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை
இந்த நேரத்துல அவரை நாம் என்ன பண்ணணும்? வரவேற்கணும். அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? ஆவியானவர் எங்கும் வியாபித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன பண்ணுகிறார்? அந்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் இந்த வேலையிலும் கூட உற்சாகத்தோட இன்னும் ஒரே ஒரு பாடல். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவி